எல்லாவற்றிலும் தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இருக்கிறதா உங்களுக்கு? ஆரம்ப நாட்கள் என்ன இருக்கும்? ஜனங்களுக்கு பக்தி இருக்கும். மனம் திரும்பினா உடனே ரொம்ப பக்தி இருக்கும். பைபிளை கீழே வைக்க மாட்டாங்க, கூட்டம் தவற மாட்டாங்க. ஆண்டவர் மேல ஒரு அன்பு, அவ்வளவு தாகம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டு சொல்றாரு, உன் இளவயனுடைய பக்தி அவ்வளவு பெரிய பக்தியாக இருந்தது. ஆனா இப்போதோ உன் பக்தி எங்க போயிட்டு? விடியற் காலத்துல சூரியனை கண்ட மாத்திரத்துல மறையும் பனியை போல உங்களுடைய பக்தி எல்லாம் என்ன செய்து போயிட்டு. பக்தி என்றால் என்ன? பக்தி என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பக்தி என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் தேவன் மேல அன்பும் பயமும் சேர்ந்ததுதான் தேவ பக்தி. இந்த தேவ பக்தி ஒரு கிறிஸ்தவனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். பக்தியில குறைவானவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் தான். மற்ற எல்லா மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க. அவர்கள் சொல்லப்பட்டதான அவர்களுக்குரியதான நியமங்கள் அவர்கள் மீறுகிறது இல்லை. ஏனென்றால் அவர் பக்தியா இருக்கிறாங்க.